அதிகாரம் 4. அரண் வலியுறுத்தல். அறத்தாறு இதுவென வேண்டா, சிவிகை பொறுத்தானோடு ஊர்ந்தான் இடை. அறத்தாறு இதுவென வேண்டா, சிவிகை பொறுத்தானோடு ஊர்ந்தான் இடை. பொருள் விளக்கம். பல்லக்கை சுமந்து செல்பவரிடமும் அதன் மேல் அமர்ந்து செல்பவர்களிடமும் அறம் செய்வதால் கிடைக்கக்கூடிய பயன்கள் இதுவென்று விளக்கி கூற வேண்டாம். அறவழியில் நடப்பவர்கள் பல்லக்கில் உட்கார்ந்து செல்பவர்களைப் போல வாழ்க்கையில் வரும் இன்ப துன்பம் இரண்டையும் சமமாக கருதி மகிழ்வுடன் தமது வாழ்க்கை பயணத்தை செய்வார்கள். மேலும் அவர்கள் தீய வழிகளில் மற்ற உயிரினங்களுக்கு தீங்குகளை விளைவிக்க மாட்டார்கள். ஆனால் அறவழி தவறி நடப்பவர்களோ தீய செயல்களில் தங்களை ஈடுபடுத்தி கொண்டு பல்லக்கை சுமப்பவர்கள் எவ்வாறு துன்பத்தை அனுபவிக்கிறார்களோ அதுபோல இன்பம் கிடைத்தாலும் அந்த இன்பத்தில் அமைதி கொள்ளாமல் துன்பத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவமின்றி வாழ்க்கையை பெரும் சுமையாக கருதி துன்பக்கடலில் கலப்பார்கள். ஆகையால் அறத்தை செய்வதால் வரும் பயன் என்னவென்று நாம் சிறந்த நூல்களை கொண்டு மெய்ப்பிக்க வேண்டியது இருக்காது. அதற்கு உதாரணமாக பல்லக்கை தூக்கி செல்பவரையும் அதில் அமர்ந்து செல்பவர்களையும் அனுபவிக்கக்கூடிய பயன்கள் என்ன என்பதை ஆராய்ந்து தெரிந்தாலே அதன் மூலம் அறச்செயல்களின் நன்மையையும் தீமையையும் அறிந்து கொள்ள முடியும் என்று இக்குறளின் மூலமாக வள்ளுவப் பெருந்தகை விளக்கியுள்ளார்.